ஹாய் எவ்ரிவன், பிடிஎஸ் டீம்ல டோட்டலா 7 பேர் இருக்காங்க இல்லையா? அதுல ஜேகே, வி, ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர்த்துடைய ஃபுல் ஹிஸ்டரி வீடியோவை நம்ம தனித்தனியா நம்ம சேனல்ல போட்டாச்சு. ஸோ மறக்காம செக் பண்ணி பார்க்காதீங்க, செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நாலாவதா இருக்கக்கூடிய ஜெமின், இவரை பத்தி தான் பார்க்க போறோம். இவரோட ஸ்டோரி கேட்கிறப்ப மிகப்பெரிய ஒரு சேட்னஸா இருக்க போகுது. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்திருக்காரு. அண்ட் கஷ்டப்பட்டு மட்டும் மேல வரல, ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையை அனுபவிச்சிருக்காரு. அது என்ன வேதனை, அவரை பத்தி ஃபுல் ஹிஸ்டரிய இந்த ஒரு வீடியோல ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்த்தலாம். நான் உங்க இன்ஃபார்மர் திஸ் ஐடி ஸ்குவாட். ஸோ ஜிமின் அக்டோபர் 30, 1995ல சவுத் கொரியா ஏசியால இருக்கக்கூடிய பூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல தான் பிறக்கிறாரு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தம்பி இருக்காங்க. தம்பி பேர் என்ன அப்படின்னா பாப் ஜெமின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரி, எனிவே இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. பட் ஆனா அந்த ஒரு டைம்ல அந்த அளவுக்கு அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் அளவுலாம் கிடையாது, ஒரு நார்மலான ரெஸ்டாரண்ட். இந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கர அளவுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, ஓகேங்க. இவரு அதாவது ஸோ ஜெமின் இவரு சின்ன வயசுல கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்சுட்டு வராரு. இந்த ஒரு ஸ்கூல் லைஃபை கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே யாசோனா மிடில் ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் ஆறாரு. அந்த ஒரு ஸ்கூல்ல படிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டேஜுக்கு வளர மியூசிக் அண்ட் டான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக இன்ட்ரெஸ்ட் செலுத்துறாரு. ஸ்கூல் டீச்சர் ஆகட்டும் அண்ட் இவங்க அப்பா அம்மா ஆகட்டும் பயங்கரமா திட்டிருக்காங்க. நீ இப்படி இது பண்றியே ஓகே, ஏன் எதுக்காக நீ படிக்காம இருக்க, எதுக்காக ஸ்கூலுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு திட்டுவாங்க இல்லையா? சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா திட்டிருக்காங்க. அவங்க டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல என்னதான் திட்டி சளிச்சு போச்சு விடு இப்படிதான் நட்டியது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா விட்டுட்டாலுமே அண்ட் இவருக்கு மேல இருக்கிற, அதாவது டீச்சருக்கு இவருக்கு மேல இருக்கிற அக்கறை வந்து பாத்தீங்கன்னா விடுதலை அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஸ்கூல்லயே ரொம்ப ஒரு கியூட்டான பையன் அண்ட் ரொம்ப அந்த அளவுக்கு படிக்கலனாலுமே ரொம்ப அமைதியான பையன். டீச்சருக்கு அதுக்காகவே ரொம்ப இவரை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. ஏன்னா சின்ன வயசு பையன் இல்லையா? சோ அதனால இவங்க பேரண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் இவங்க இப்படி பண்ணாலுமே டீச்சர் கிட்ட போய் இப்படி சொல்றதாகட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டான்ஸ் சரி ஓகே இது மாதிரி பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சில சப்போர்ட்டிவ்னஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, எனிவே இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல அந்த ஒரு ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் கம்பெனி, அதாவது பாத்தீங்கன்னா எஸ்எம் என்டர்டைன்மெண்ட் கம்பெனி மாதிரி சோ ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஆடிஷனுக்காக வராங்க. அந்த ஒரு டைம்ல டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பையன் ஞாபகம் வராங்க. ஏன் அப்படின்னா அவங்க டான்ஸ் பிராக்டிஸ் ஆகட்டும் மியூசிக்காக தான் வராங்க. இப்படி இருக்கக்கூடிய டைம்ல டக்குன்னு ஞாபகம் வந்தாட்டி சரி உனக்கு படிப்பு தான் இல்லையே, நீ போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்குள்ள இவங்களையும் சொல்றது மட்டும் இல்லாம கூட்டிட்டு போய் பாத்தீங்கன்னா விட்டுறாங்க. சோ அந்த ஒரு ஆடிஷன்ல மிகப்பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எல்லாம் வாய போலக்கிற அளவுக்கு பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வின் பண்றாரு. சோ இவர் படிக்கிறா இல்லையா அதே ஸ்கூல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவரும் படிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் மிகப்பெரிய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லணும். அதாவது ஒரு சின்ன வயசுல இருந்து வந்த பசங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். சரி, எனிவே இந்த அளவு பிடிஎஸ்ல மிகப்பெரிய ஆளுங்க இருந்துட்டு வராங்க. ஓகேங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா? சோ எப்படியோ ஒரு வழியா பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிட்டாங்க. அண்ட் பிக் கிட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் அதுல செலக்ட் ஆனாலுமே இவருக்கு போக முழுச மனசு வரல. ஏன்னா சின்ன வயசு பையன் அந்த அளவுக்கு என்ன தெரியும். சோ அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை கொஞ்சம் ஓரளவுக்கு வெறுத்துட்டாரு அப்படின்னு சொல்லணும். அண்ட் பிடிக்காதங்காட்டி விட்டுட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிக் கிட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கம்பெனி வருது. சோ இந்த ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங்காக வராங்க. இவரை பாக்குறாங்க, சரி ஓகே நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்றான் ஓகேங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா செலக்டும் பண்ணிடுறாங்க. ட்ரைனிங்காக கூப்பிட்டு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு செலவுல ஆகும் இல்லையா, ஸ்கூல் செலவு அண்ட் இவங்க ட்ரைனிங் கூட்டு போறாங்க இல்லையா, இந்த ஒரு டான்ஸ் மியூசிக் சொல்லிட்டு இந்த ஒரு செலவுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான அமௌண்ட் ஆகட்டும் சோ எல்லாத்தையுமே கொடுத்து எல்லாத்தையும் செலவு பண்ணி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர் சொல்லிட்டு எல்லாத்தையுமே பர்மிஷன் வாங்கிட்டு அண்ட் என்னதான் இப்படி போனாலுமே சோ புள்ள அப்படிங்கிறப்ப நம்ம அப்பா அம்மா கிட்ட இல்லாம சோ இவங்க கிட்ட இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ்ல வளர்ந்துட்டு வராரு, மியூசிக்லாம் நல்லா கத்துக்கிறாரு. அண்ட் பிக் கிட் என்டர்டைன்மெண்ட்ல நாள் கடந்து போக சில வருஷங்கள் வச்சு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆளே ஆறாரு. பிடிஎஸ் கேங்ல ஒருத்தர வந்து இன்றளவுமே வந்துட்டு வராரு. சோ இப்ப ஒரு பிடிஎஸ் அந்த ஒரு கேங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும் அந்த ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க அப்படின்னா இவங்க பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, அந்த ஒரு இங்கிலீஷ் சாங்குக்கு லீடு பர்சனா, அதாவது ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆகட்டும் அண்ட் லாஸ்ட்ல டான்ஸ் ஆடக்கூடியதாகட்டும் சோ டக்குன்னு வரப்போக ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஜிமின் இவருதான் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆளாமா டான்ஸ் ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் இன்றளவுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா கலக்குவாரு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இப்ப நம்ம ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஆல்பத்தை கூட சொல்லலாம். சோ ஜெமீனுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் 2 பேர் இருக்காமா. ஸ்டேஜ் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜெமின் அப்படின்னு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஒரிஜினல் நேம் ஆல்சோ ஜெமின் தான். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கு. பேபி அண்ட் பேபிஜி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரை சொல்லியிருக்காங்க. என்னதான் அப்படி இருந்தாலுமே இப்போ இந்த பிடிஎஸ் கேங்ல இருக்காங்க இல்லையா, ஸோ வி அப்புறமேட்டு ஆர்கே அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபார்ம் வச்சு கூப்பிடுவாங்க. பட் ஆனால் நம்ம ஜெமின் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேரை மாற்ற வேலை, என்னதான் ஸ்டேஜ்ல அவங்க வேற பேர் வச்சு வைக்கணும்னு சொன்னாலுமே நான் மாற்ற மாட்டேன் ஜெமின் தான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நேமை அடம்பிடிச்சு வச்சிருக்காரு தான் சொல்லணும். இந்த ஒரு நேமை இவங்க தாத்தா ரொம்ப ரொம்ப பாசமா வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஜெமின் இந்த ஒரு நேமுக்கு 2 மீனிங் இருக்கு. அதாவது ஜெமின் JIM MIN அப்படின்னு இருக்குல்ல, ஜெம் அப்படின்னு சொல்றதுக்கு விஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. மின் அப்படின்னு சொல்றதுக்கு ஹையர் இன் த ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, எனிவே இவருக்கு என்னதான் இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலுமே மிகப்பெரிய ஒரு நோய் இருக்கு. அது என்ன நோய் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, ஐ பவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா இருக்குமாமா. இட் இஸ் த பிக் இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றப்ப எல்லாத்துக்குமே அந்த ஒரு பிடிஎஸ் கேங்ல ஆளுக்கு ஒரு நோய் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் கூட அந்த ஒரு டிசீஸ் இல்லாத பிரச்சனையே கிடையாது அந்த ஒரு 7 பேத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, எனிவே இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல ரொம்ப ரொம்ப கண் பார்வை ரொம்ப கம்மியா இழந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள்னா நம்ம ஜெமின் சொல்லலாம் அந்த ஒரு பிடிஎஸ் கேங்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க. அண்ட் 2017ல இந்த ஒரு ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபரேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லணும். ஆஸ்கோமாக்கோ கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, எனிவே பிடிஎஸ் ஃபேன்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லாருமே இந்த ஒரு ஆன்லைன் இருக்கு இல்லையா, இந்த ஒரு சோசியல் மீடியால ஹேஷ்டேக் ஜெமின் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கெட் வெல் சூன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஹேஷ்டேக பயங்கர வயலா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க 2017ல. அந்த ஒரு டைம்ல இருந்து பிடிஎஸ் கேங் ஆகட்டும், ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வைரலான டைம் ஒரு 2020 அப்படின்னு சொல்லப்படுது. சரி, எனிவே ஜெமின் வந்து பாத்தீங்கன்னா முதுகுல நிறைய பேண்டேஜ் ஆகட்டும், சோ எல்லாருமே கசன்னு சுத்தி இருப்பாராமா. மேபி பாத்துருக்கீங்களா? சோ பாத்தீங்கன்னா நிறைய கான்ட்ராக்ட்ல அப்படியே பாத்தீங்கன்னா போட்டோஸ்ல ஷேர் பண்ணிருப்பாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சில அந்த லெக் பெயின், அதாவது இந்த ஒரு ஷோல்டர் பெயின் மட்டும் இல்லாம லெக் பெயின், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அப்பர் லோயர் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு பிபி இருக்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஒரு இத்தனை நோய் இவரை வச்சுக்கிட்டு அந்த ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல ஏறி பண்ணும் அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒண்ணு இல்ல. ஏன் அப்படின்னா சும்மா ஆடுறப்பவே நம்ம பாத்தீங்கன்னா அங்கங்க வலிக்கும். பிபி அப்படிங்கிறப்ப இன்னுமே பயங்கரமா வலிக்கும். திடீர் சாக்கார நியூஸ் எல்லாம் கேட்டோமா ஒரு கப்பக்கப்புன்னு இருக்க முடியா, இந்த ஒரு பாடிட்டு ஆடிட்டு வேறு ஊத்த ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் இத்தனை நோய் வச்சுக்கிட்டு அப்படிங்கிறப்ப ரொம்ப 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 மிகப்பெரிய ஒரு கொடூரம் அப்படிதான் சொல்லணும். ஜெமினோடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் என்னென்ன கத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ், மியூசிக், ஸ்கின், மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பயங்கரமான சில இதெல்லாம் கத்து வச்சிருக்காரு. எப்பயும் போல மியூசிக் அண்ட் டான்ஸ்னா கூட ஓகே நான் நார்மல் அப்படிதான் சொல்லணும். இந்த ஒரு ஸ்கின் மேக்கப் அப்படிங்கிறது இல்லையா, இப்ப கேர்ள்ஸ்ல பாத்தீங்கன்னா மேக்கப் போடுவாங்கல்ல, இந்த ஒரு சம்திங் ஏதோ ஒரு மேக்கப் எல்லாம் போடுவாங்க இல்லையா, சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இவரும் மேக்கப் போட்டுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா அதனாலதான் இன்ட்ரோலுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா போட்டோ ஆகட்டும் எல்லாத்துலயுமே காட்சியளிக்கப்படுறாரு. சரி, மிகப்பெரிய ஒரு டேலண்ட் அப்படிதான் சொல்லணும். அண்ட் இது மட்டும் இல்லாம கென்டோ அப்படின்னு சொல்லிட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ், அந்த ஒரு கெரத்தா, குன்ஃபு அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க. சரி, எனிவே அண்ட் அப்புறம் டெங்கு கண்ட்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுலயுமே பிளாக் பெல்ட் வாங்கி வச்சிருக்காராமா, கன்ஃபார்ம் மாதிரி வச்சுக்கலாம். சரி, எனிவே சோ இவரு பிடிஎஸ் கேங்ல சேர்ந்து நல்லா பெரிய ஆனாலுமே சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாரு இல்லையா. சோ இந்த டைம்ல அவரு படிச்ச ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்கூல் சொன்ன இல்லையா, அந்த ஒரு ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு காலகட்டத்துல ஒரு 2017ல எல்லா ஸ்கூலுமே க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குழப்பமா இருக்கிறப்ப இவரு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராப்ளத்துக்காக இவரு கிட்டத்தட்ட $88,000 வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணிருக்காராமா. நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்குல்ல. ஒரு ஸ்கூலுக்கு இவ்வளவு செலவு பண்றாரு அப்படிங்கிறப்ப அந்த ஒரு ஸ்கூல் எவ்வளவு மிஸ் பண்ணிருப்பாரு. அண்ட் டீச்சர் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு டீச்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா இவரையே படிக்க வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு நியூஸ் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கூலுக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்காருன்னு நம்ம சொல்லவே தேவையில்ல. சரி, எனிவே ஜெமினோட வெயிட்டை பார்த்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. ஏன் அப்படின்னா பிடிஎஸ் கேங்லயே ஜேகே ஜங்குக்கு இவருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 154 பவுண்ட் வெயிட் இருக்குமாமா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ் ஜெமின் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 134 அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அவ்வளவு கம்மியா இருக்காரு அப்படிதான் சொல்லணும். ரொம்ப ஒரு ஒல்லியான பெர்சன். எதுக்காக இவ்வளவு எஃபோர்ட் போட்டு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இவ்வளவு மேல வந்தாலுமே இவருடைய பாடியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 டேமேஜ் அப்படிதான் சொல்லணும். ஆல்ரெடி பிபி ஆகட்டும், இந்த கண் ஆகட்டும், ஷோல்டர் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வழி பார்த்தோம். அண்ட் அதை விட வந்து பாத்தீங்கன்னா லோ பிபி அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஒரு வெயிட் ரொம்ப லாஸ் அப்படின்னு சொல்லணும். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்மில இருந்து மிகப்பெரிய ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. அதாவது ஜெமீன் நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியான ஃபுட்ல நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஏசிய நாட்டுல ஆனா பிறந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் அந்த ஒரு மிலிட்டரியில வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு மிலிட்டரிக்கு போறப்ப ஆகட்டும். சோ இந்த ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இது சொல்றப்ப இந்த ஒரு ஆர்மி பர்சன் சொல்றதையும் அப்செட்டும் பண்ணிக்கிறாரு. சரி ஓகேங்க, ஜெமின் ஏன் சாப்பிட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஏன் சாப்பிட மாட்டாரு அப்படின்னா நான் சொன்னதே போலதான் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு மிக பெருசா ஒரு பெரிய பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதான் இந்த அளவுக்கு மேல நிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மட்டும் தான் தூங்குறோமா, ஒரு சராசரியா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு 6 மணி நேரம் தூக்கமாச்சு வேணும் இல்லையா. சோ 3 மணி நேரம் தான் தூக்குவாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு 3 மணி நேரத்தை தவிர மித்த நேரத்துல என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இந்த ஒரு கான்ஸ்டன்ட் போகட்டும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணுவாராமா. டான்ஸ் பிராக்டிஸ் அதை விட பயங்கரமா பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நைட் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பாக்குறது பயங்கரமா இருக்குல்ல. சரி எனிவே, சோ அதனால தான் பிடிஎஸ் கேங்ல பிக்கெஸ்ட் பர்சனா இன்ட்ரோலுமே எழுதிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இட் இஸ் ஒரு காமனான ஒன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, சோ ஜெமினுக்கு என்னதான் இவ்வளவு பெரிய டேலண்ட் இருந்தாலுமே ரிலீக்ஸ் எழுதுறது இல்லையா, அந்த ஒரு ரிலீக்ஸ் எழுதுறது வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இவங்களுடைய பிடிஎஸ் கேங்ல இருக்கக்கூடிய ஜின் ஆகட்டும் ஜேகே ஆகட்டும், சோ இவங்கலாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனாலதான் இவர் இன்றளவுமே மேல நிக்கிறாரு. சோ ஜெமின் இவருக்கு ரிலீக்ஸ் எழுதுவாங்க இல்லையா ஒரு பாட்டுக்கு, அந்த ஒரு இதை எழுதுறது வரையே வராதாமா. ஏன் அப்படின்னா பிடிஎஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு 7 பேர் ஆகட்டும், சோ எல்லாருமே அதை விட பயங்கரமா இருப்பாங்க. அவங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஜெமினுக்கு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்படுது. சரி ஓகேங்க, சேட்டோ மேபி நம்ம பிடிஎஸ் கேங்ல எல்லாத்தையுமே பார்த்திருப்போம். எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்கங்க பச்சை குத்திருப்பாங்க. அந்த ஒரு பச்சைக்கு சில என்ன சொல்றது, அது ஒரு மீனிங்கே இருக்காத மாதிரி நமக்கு தோணும். என்ன பிடிஎஸ் ஃபேன்ஸ் ஆகட்டும், சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா அலசி ஆராய்ச்சி பார்த்திருப்பாங்க. பட் ஆனா எதுவுமே கிடைச்சிருக்காது. இன்றளவுமே பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கு எதுக்குமே தெரிஞ்சது கிடையாது அப்படிதான் சொல்லணும். பிடிஎஸ் ஆர்மி அப்படிதான் குத்தல காமன். அதை விட இவர் ஒரு ஸ்பெஷல் டேட்டரும் நிறைய குத்திருந்தாரு அப்படின்னு மீனிங் கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்குது. சரி ஓகேங்க, சரிங்க, இன்றளவுமே இவ்வளவு கஷ்டப்பட்டு டீச்சரோட ஹெல்ப்ல உதவியால மேல வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்கூலுக்குன்னே ஸ்பெஷலா செலவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அண்ட் இவர் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு இவ்வளவு நோய்களை தாங்கிட்டு இன்றளவுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் பேஜ் ஆகட்டும், சோ எல்லாத்தையும் பயங்கரமா வச்சிருக்காங்க. பிடிஎஸ் கேங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நன்றிகள் அப்படிதான் சொல்லணும். ஏன் அப்படின்னா என்னத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்து இவ்வளவு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. அவங்களுடைய பாட்டு கேட்கிறப்ப எல்லாமே கருத்து, என்டர்டைன்மெண்ட், சிரிப்பு எல்லாமே இருக்கும். அண்ட் என்னதான் இங்கிலீஷ்ல ரிலீஸ் ஆனாலும் கொரியன்ல ரிலீஸ் ஆனாலும் மிகப்பெரிய ஒரு சம்பவமே பண்ணிட்டு இருக்காங்க. சரி எனிவே, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரம் பத்தி பார்க்க ஆரம்பிச்சலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். லெட்ஸ் பை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.